ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சம்பவம். இயேசு பெத்தனின்ற ஒரு கிராமத்துல மார்த்தான்றவங்க வீட்டுக்கு போயிருந்தாராம். அங்க மரியான்னு சொல்லி மார்த்தாவோட சிஸ்டர் இருந்தாங்களாம். அவங்க இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ மார்த்தாள் பற்பல வேலையில செய்யறதுல ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகி இயேசுவின் இடத்துல வந்து, நான் இங்க தனியா வேலை செய்து கஷ்டப்படுறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்க மட்டும் அங்க உட்காந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லி அவங்க இயேசுவின் இடத்துல கேட்டாங்களாம். ஆனா இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னாராம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற, தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தான்னு சொல்லி அவர் சொன்னாராம். இன்னைக்கும் நம்ம இந்த மார்த்தாளை போல தானே நிறைய காரியங்களை யோசிச்சு நிறைய விஷயங்களை நமக்குள்ள வைத்து நம்மளும் தேவனிடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் உங்களுக்கு கவலையே இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி நம்ம அநேக நேரத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற, தேவையானது ஒன்றே. நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கணுமா? ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தை நம்மளை உயிரடைய பண்ணுகிறது. அவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்குமா? உங்களுக்கு எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ விதமான ரெஸ்ட்லெஸ்ஸான டயர்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், உங்களை பலவானாய் மாற்றும். அவருடைய வார்த்தை உங்க குழப்பங்கள் எல்லாம் மாற்றி உங்களை தெளிவா கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கும்படி அவர் உதவி செய்வார். இந்த இயேசு உங்க கூட இருந்து உங்களை நடத்தணும்னு விரும்புறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.